அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 5. போன எபிசோட்ல பிரார்த்தனாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறத பார்த்தோம். உன்னை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு, நீ மேல படுத்துக்கோ என்று சொன்ன ஜீவன் கதவின் பின்னால் இருந்த பாயை எடுத்து போட்டு படுத்து விட்டான். இல்ல, நீங்க எதுவும் பேசாமல் திரும்பி படுத்து கிடந்தவனை வெறித்து பார்த்தாள் பிரார்த்தனா. என் மனசை பற்றி புரியாமல், என் விருப்பத்தை கேட்காமல் எப்படி என்னை கல்யாணம் பண்ண மனசு வந்தது என்று வீரமாய் கேள்வி கேட்டு சண்டை போட வேண்டும், என்னை தொட்ட மவனை நீ செத்த என்று வீம்பு பண்ண வேண்டும் என்று 1000 தயாரிப்புகளுடன் வந்தவளுக்கு ஜீவனின் இந்த நடவடிக்கை பெரும் ஏமாற்றத்தை தந்தது. திருமண நிகழ்ச்சியின் போது இருவரின் வழக்கரங்களை இணைத்து பிடித்திருந்த நேரத்தில் கையை உருவி விடுவதைப் போல் இவள் இருக்க அவன் விடாப்பிடியாய் அடித்து பிடித்தானே. முதன் முறையாய் அவள் உணர்ந்த அந்த ஆண்மையின் தீண்டல் அவளின் இதயத்தை ஒரு பகுதியை அசைத்து பார்க்க முயன்றதை அவள் புரிந்து கொண்ட போது குதிரை மேல் ஏறி நின்ற வீம்பு அதை ஏற்க மறுத்தது. ஜீவனின் நிம்மதியான உறக்கம் அவளின் நிம்மதியை கெடுக்க, என் நிம்மதியை கெடுத்துவிட்டு நீ தூங்கறியா? நீ எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நிச்சயத்திற்கும் கல்யாணத்திற்கும் உள்ள இடைவெளியில் எல்லா பொண்ணுங்களும் போனும் கையுமாத்தானே அலைவாங்க. இந்த பொண்ணு என்றைக்காச்சும் அப்படி அலைந்து நம்ம கிட்ட பேசினாளா? அதிலிருந்தே என் விருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். நம்ம படிப்பென்ன, இந்த பிள்ளைக்கு படிப்பென்ன என்ற உணர்வு வேண்டாம். ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பொங்கி எழுந்த கோபத்தில் ஜீவனின் அருகே குத்துக்காலிட்டு அமர்ந்தபடியே பொறுமிக் கொண்டிருந்தவர் எதிர்பாராத நேரத்தில் அவன் திரும்பி படுக்க ஏற்பட்ட அதிர்ச்சியில் நிலை தடுமாறி மல்லாந்து படுத்து கொண்டவனின் நெஞ்சின் குறுக்கே சாய்ந்து கிடந்தாள். இந்த எதிர்பாராத அசைவில் அவன் விழித்த போது சுதாரித்து கொண்டவள் எழுந்தாள். முகத்தின் மிக அருகே இருந்த அந்த விழிகளில் இருந்த மிரட்சியை கண்ணுற்றவன் எட்டும் தொலைவில் இருந்த இதழ்களின் துடிதுடிப்பை அடக்கினான். உடல் முழுவதும் பரவிய மந்தகாச மயக்கத்தில் இருந்தவளிடம், இப்ப இது போதும், போய் படு, டயர்டா இருக்குல்ல என்றான். அதிர்ச்சியில் விக்கித்து போனாள் பிரார்த்தனா. கடவுளே, நானே வழியே போய் நிற்பதாய் நினைத்து விட்டானே, எவ்வளவு அசிங்கம்! என் வீராப்பெல்லாம் எங்கே போய்விட்டது? சற்று முன் உணர்ந்த நெகிழ்ச்சி கண்ணக்கதுப்புகளில் கிச்சு கிச்சு மூட்ட அவனை திரும்பி பார்த்த போது நிம்மதியான உறக்கம் அவனை தழுவி இருந்தது. நெடுநேரம் வரை அவளின் உறக்கத்தை தொலைத்து நின்றன விழிகள். காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டவள் கீழே பார்த்த போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவன் திரும்பி படுத்து கொண்டான். பிரார்த்தனா, பிரார்த்தனா! மறுபடியும் கதவு தட்டப்பட்டது. அவிழ்ந்திருந்த முடியை கட்டிக்கொண்டே கதவை திறக்க சென்ற போது தடுத்த ஜீவன், ஒரு நிமிஷம் என்று பாயை சுருட்டி போட்டுவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு, இப்ப திற என்றான். கதவை திறந்த போது வெளியே நின்றிருந்தாள் அண்ணி சுமதி. பிரார்த்தனா, மணி 10. என்ன என்று ஒரு மாதிரியாய் கேட்டு கண்ணை சிமிட்டியபடி சிரித்தவள், என்ன கொழுந்தனார் தூங்க விடலையா? இப்ப போய் குளி, மீதியை குளிச்சிட்டு வந்துடுறேங்கா. பீரோவை திறப்பது போல் திரும்பினாள். இன்னும் என்னென்ன பேச்சையெல்லாம் கேட்கணுமோ. முதல் நாளே ஆயாசமாய் இருந்தது. குளித்து முடித்து சுடிதார் அணிந்து கொண்டு வெளியே வந்த போது, என்ன இது என்று மலர் அதட்டலாய் கேட்கவும், என்னது என்று விழித்தவளிடம், என்ன உடுப்பு இது என்றாள். இது மாதிரி உடுப்பு எல்லாம் உன் புருஷன் கூட வெளியே போகும்போது போட்டுக்கோ. இப்போ போய் மாத்திட்டு சேலை கட்டிக்கோ. உறவுக்காரங்க மத்தியில என்ன நினைப்பாங்க அவங்க என்று விரட்டினாள் மலர். மாமனார், மூத்த அத்தான், அவன் மனைவி, மலரின் அண்ணன் தம்பிகள், அவர்கள் குடும்பம் என உற்றார் உறவினர் சூழ்ந்து இருந்த இடத்தில் ஏற்பட்ட அவமானம் பிரார்த்தனாவுக்கு கண்ணீரை வரவழைத்தது. பேயறைந்தது போல் நின்றவளை பார்த்து பரிதாபப்பட்ட மலரின் தம்பி, என்னக்கா போட்டுக்கட்டும், நல்லா தானே இருக்கு, பாவம் அந்த பிள்ளை, வந்த அன்னிக்கே இந்த விரட்டு விரட்டுற, நீ போட்டுக்கடா என்றார். உடையை மாற்றுவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தவளிடம், எங்கே என் பிள்ளை, அவனை எழுப்பலையா என்று கேட்டாள். இல்லத்த, அவங்க குளிக்கிறாங்க. பிரார்த்தனா, வா, இந்தா டீ குடி, ஜீவனுக்கு எடுத்துட்டு போ என்று அவளை காப்பாற்ற முனைந்தாள் சுமதி. எதுவும் பேசாமல் சமையலறை பக்கம் சென்ற பிரார்த்தனாவின் பொங்கி நின்ற கண்ணீரை கண்ட சுமதி, அட, இதுக்கே கண்ணீர் விட்டா எப்படி, இன்னும் எவ்வளவோ இருக்கே, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடணும், அதையே போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. இப்படி கண்ணை கசக்கினா இன்னும் சீந்தித்தான் பாப்பாங்க. இந்த உடையெல்லாம் போடக்கூடாதா? என்கிட்ட சேலையை விட சுடிதார் தான் அதிகம். எப்பவும் சேலை கட்டணும்னா எப்படி என்று பயந்து கொண்டே சொன்னவளை பாவமாய் பார்த்த சுமதி, அதெல்லாம் உன் புருஷன் கையில தான் இருக்கு.
அவருக்கு சம்மதம் என்றால் இவங்க என்ன பண்ண முடியும்? எதுக்கும் கொஞ்ச நாள் அவங்க போக்கிலேயே போக பழகிக்க. ஓரளவு இந்த குடும்ப சூழ்நிலை ஒத்துப்போன பின்பு உன் விருப்பு வெறுப்புகளை நீ வெளிப்படுத்தலாம். இப்பவே எனக்கு பிடித்ததை தான் நான் செய்வேன்னு நின்றால் திமிர் பிடித்தவள் என்று முத்திரை குத்தி பொழுதன்னைக்கும் குத்தி குதற ஆரம்பித்து விடுவாங்க. அத்தை குணம் உனக்கு தெரியாது. அவங்களுக்கு உன்னை பிடிக்கல, நீ செத்த. அதனால பக்குவமா நடந்துக்க. என்ன சொன்னாலும் செவிடு மாதிரி இருந்துக்கோ. எதிர்த்து மட்டும் பேசிடாதே. உன் தன்மானத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு இருந்தால்தான் இங்க பிழைக்க முடியும் என்ற சுமதி, அம்மா தாயே, இப்படியெல்லாம் நான் சொன்னேன்னு அந்த கிழவி கிட்ட போட்டு கொடுத்துறாத. அப்புறம் நான் இந்த பக்கமே எட்டி பார்க்க முடியாது. என் புருஷன் தாய் சொல்லே மந்திரம் அப்படிங்கிற கேசு. என்னை சாகடித்து விடுவார் என்றாள். இல்லக்கா, திருமணம் முடிந்த மறுநாளே குழம்பி போனால் பிரார்த்தனா. இந்த வீட்டில் ஜீவனம் கழிப்பது அத்தனை சுலபமில்லை என்பதை புரிந்தபோது பயம் வந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கிளி பறவ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினசா இருக்கும் போல் இருந்தது. நம் வீட்டில் நம் விருப்பம் போல் நாம் வைத்ததுதான் சட்டம் என்பது போல் எவ்வளவு உரிமையாய் ராணி மாதிரி இங்க நடக்க, பேச, சாப்பிட என்று எல்லாம் அவர்கள் விருப்பம் போல்தான் இருக்கணும் போல. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அவன் வந்துட்டான் பாரு, டிஃபன் எடுத்து வை. மலரின் குரலுக்கு கட்டுப்பட்டவள் போல் சாப்பாட்டு அறைக்குள் சென்றாள். தட்டில் 3 பூரிகளை எடுத்து வைத்துவிட்டு சப்ஜியை கிண்ணத்தில் ஊற்றி வைத்துவிட்டு அப்படியே நின்றாள். உட்காரு, நீயும் சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அவன் சாப்பிட்டு முடிக்கவும் மேலும் 2 பூரிகளை அவள் வைத்த போது வேணாம் போதும் என்று அவன் தடுக்க, பூரிகளை திரும்ப ஹாட்பேக்கில் வைத்த போது, புருஷன் வேணாம்னு சொன்னா விட்டு விடுவதா? உபசரிக்கிற லட்சணத்தில் அவன் வேணாம்னு சொல்றான் பாரு என்ற மலர், சாப்பிடுடா என்று 2ஐ வைக்க போதுமா என்றவன் முக்கி முக்கி சாப்பிட்டு முடித்த போது, போ, அவனுக்கு டிஃபன் சாப்பிட்டவுடன் டீ வேணும், எடுத்துட்டு வா என்று ஏவினாள். கணவனிடம் டீ கோப்பையை நீட்டிய போது கோப்பையை மட்டும் பற்றாமல் விரல்களையும் அவன் பற்றினான். அனிச்சையாக கையை இழுத்து கொண்டாள். குடித்து முடிக்கவும் கோப்பையை வாங்க அவள் கை நீட்டிய போது அவனே சற்று எட்ட இருந்த டேபிளின் மேல் கொண்டு வைத்தான். அந்நேரம் பிரார்த்தனாவின் மொபைல் அடித்தது. அம்மா, தங்கைகள், கோமதி, அத்தை என அனைவரோடும் உரையாடியதும் மனசு லேசானது போல் இருந்தது. கோமதி மிக ரகசியமா, பிரார்த்தனா, எப்படி எல்லாம் முடிந்ததா என்று விசாரித்த போது ஏதோ நினைப்பில் என்றிருந்தாள் அவள். அதானே பார்த்தேன், எனக்கு தெரியும் தாலி கொடியோட மகிமை. அவ்வளவு நிம்மதியா இருக்க தெரியும். என்ன அண்ணி உளர்ற? எரிச்சலாய் கேட்டவளிடம் அதுடி என்று மிக அந்தரங்கமாய் அவள் விசாரிக்க, சீப்போ, என்ன பேசுறன்னு உனக்கு விவஸ்தை கிடையாதா? இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. அது நானே அவங்க அம்மா ஆடுற ஆட்டத்தை தாங்க முடியாம கலங்கி போய் கிடக்கிறேன். நீ என்னடா அண்ணா என்றவளின் குரல் மாறவும், என்ன பிள்ளை சொல்ற என்று கேட்டாள் கோமதி. போ அண்ணி, எனக்கு அந்த எண்ணமே இல்ல. நீ ஓவரா கற்பனை பண்ணிக்காத. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னை எப்ப வந்து கூட்டிட்டு போவீங்க? மறு வீடு, விருந்து, அது இதுன்னு அம்மா சொன்னாங்களே, நான் கேட்டு சொல்றேன். சீக்கிரம் அண்ணி, எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை. ஏண்டி இதை போல் எல்லாம் பேசக்கூடாது. இனிமேல் அதுதான் உன் வீடு. நீ சாவது வரைக்கும் அங்கதான் உன் சொந்தம். அதை இனிமேல் மாற்ற முடியாது. அந்த அம்மாவை பார்த்தா பயமா இருக்கு அண்ணி. எல்லா மாமியாரும் அப்படி தாண்டி இருப்பாங்க. அவங்க தகுதியை காண்பிக்க அப்படித்தான் மிரட்டுவாங்க. நாம தான் அனுசரித்து போகணும். மருமகள் என்றால் தியாகி என்று அர்த்தமாம். உங்க அண்ணன் சொல்வாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தோம்னு வையி, நம் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கலாம். அப்புறம் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உன் புருஷனை உன் பக்கம் இழுக்கிற வரை நீ பல சுமைகளை தாங்கணும், பல தியாகங்களை செய்யணும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. எதற்காகவும் விவாதம் பண்ணாதி. அமைதியே பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து விடும். உன் புருஷன் வீட்டாரிடம் வீம்பு பார்க்காம விட்டுக்கொடு. உன் நாத்தனாரை அன்பாலேயே அடி. அவ ஆசைப்பட்டு எது கேட்டாலும் கொடு. அப்புறம் பாரு உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. முடிச்சிட்டியா உன் உபதேசத்தை? ஏதாச்சும் சாமியார் கிட்ட பயிற்சி எடுக்க போனியா என்ன? எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல. காட்டு கத்தல் கத்தின பின்பும் தள்ளி விட்டேங்க. இப்ப உபதேசம் பண்ணி அவங்களுக்கு அடங்கி போக சொல்றீங்களா? அவங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணினாலும் செவிடு ஊமை மாதிரி நான் இருக்கணும். தேவைதான் எனக்கு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். இப்படி பிடிக்காத வாழ்க்கையை வலுக்கட்டாயமா என் மேல திணித்து விட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க. அழுகையோடு கோபமாய் பேசியவள் போனை கட்டிலின் மேல் வீசி எறிந்தாள். எவ்வளவு உபதேசமாய் பண்றாங்க. கண்ணீரை துடைத்து விட்டு வெளியே வந்த போது
சோஃபாவில் அமர்ந்து துணிமடித்துக் கொண்டிருந்த மலர் பார்த்த பார்வையே தெரிந்த கேள்விகளுக்கு அத்தை வந்து அம்மா என்று பதிலளிக்க முயன்ற போது புருஷன் வெளியில கிளம்புறது கூட தெரியாம அப்படி என்ன போனில் அரட்டை என்றாள். இல்ல அத்தை, என் பிள்ளை 2 முறை வந்து பார்க்கிறான் நீ வருவேன்னு. இதை பாருமா, உன் வீட்டில் நீ எப்படி இருந்தாலும் சரி, இங்க சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் இருக்கணும். இப்படி கண்ட ட்ரெஸ் போட்டுட்டு கண்ட நேரம் போனில் எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்று கட்டளையிட்ட போது வெளியே சிட் அவுட்டில் ட்ராக் ஓட்டும் பனியனும் போட்டுக்கொண்டு மொபைலை கையில் வைத்துக் கொண்டு காதில் பொருத்தி கொண்டிருந்த ஹெட்போனில் பேசிக் கொண்டிருந்தாள் ஸ்ருதிகா. அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாமா?